ஒரு பெண்ணை எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், விஜய் மாதிரி மாப்பிள்ளை பாருங்கிறான். விஜய் திரிஷாட்ட போயிட்டார், அது தெரியல அந்த பிள்ளைக்கு. விஜய் கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ணி வச்சு திருமணத்துக்கு கோவா போனார், அது தெரியல. அப்போது மக்களிடம் எது போய் சேரல. திரைப்படத்துறையினுடைய புகழ் தன் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தும். நமக்கு அரசியல் தெரிய வேண்டாம், காமராஜர் தெரிய வேண்டாம், கக்கனை தெரிய வேண்டாம், அஞ்சலை அம்மாவை தெரிய வேண்டாம், மனோரமாவை தெரிஞ்சால் போதும். இப்படியான மனநிலைக்கு கடந்த 50 ஆண்டு காலம் அரசியல் வந்துடுச்சு. கருணாநிதி, அண்ணாதுரை, ஜெயலலிதாவும் அமர்ந்த பிறகு அரசியல் என்பது தகுதியானவர்களுக்கான இடம் இல்லை. விஜய் ஆன்மீக சுற்று போயிருக்கார். இன்றைக்கி ஸ்ரீரடி, நேற்று திருச்செந்தூர், இது போல் ஆன்மீகமாக போயிட்டு இருக்கார், ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு இருக்கார். 44,000 வழக்கு பாலியல் வழக்கு பெண்களுக்கு எதிராக புகாராயிருக்கு. இது அப்படியே ட்ரிபிள் ஆகிக்கிங்க. 3 வழக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி 500, 1000 வாங்கி கொடுத்து முடிச்சு விட்ருவோம். 2200 பாலியல் நேரடியான வன்கொடுமை வழக்கு திமுக ஆட்சி. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இதுக்கு தீர்வே கிடையாது. ஆனால் ஷிரடி பாபா, திருச்செந்தூர் முருகன்ட்டு போய் நான் முதலமைச்சராகும். அந்த அரசியல் விஜய் தான் நான் மக்கள்லாம் முடிவு பண்ணால் நீங்கள் திமுக அதிமுக விழுகிற ஓட்டு பூரா விஜய் விழுந்துருக்கு. அப்படி விழுகலையே. இப்போ விழுந்து இப்போ இன்றைக்கி எக்ஸிட் போல் வருது. வேல்பாரின்னு ஒரு படம் பண்ண போகிறேன். அதை பண்ணுற நிறுவனம் ஹிந்தி படம் எடுக்கிற பெண் மீடியா. அவன் 100 படம் எடுத்திருக்கான். ஒரு 2000-3000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். இப்போ இதுக்கான அது சங்கர் தான் அந்த படத்தை இயக்க போகிறார். இதுக்கான பட்ஜெட்டு தயார், டைரக்டர் தயார், நடிகரும் தயார். இது கண்டிப்பாக பிஜேபிக்கு தெரியாமல் இருக்காது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் ரிசல்ட்டை ஒட்டி காத்துட்டு இருக்கோம். தேர்வு பக்கம் ஒரு பக்கம் காத்திருக்கிற மாணவர்கள், அதுபோல் கட்சிக்காரர்களும் இன்றைக்கி நம்ம விழிப்பாக காத்துன்னு இருக்கோம். இதில் முக்கியமான விஷயம், நான் ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக ஒன்று உங்கள்கிட்ட கேட்டணும். இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய இக்கட்டை இந்த ஜென்சிக்கு சந்திக்க போகிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உருவாக்கப்படுவது தான், செயற்கையாக உருவாக்கப்படுவது. ஏன்னா இப்போ இந்த மீடியா முழுக்க 2 பேர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. ஒருவர் பெண் நிறுவனம் சபரீசன், இன்னொருவர் ஆதவ் அர்ஜுனா. 2 பேரும் முன்னாள் கூட்டாளிகள். திமுக 2021 வருவதற்கு கடுமையாக மீடியா மாஃபியா வேலை செய்தவர்கள் 2 பேருமே. இதோடு சேர்ந்து பிரசாந்த் கிஷோரும் இணைந்து கொண்டார். இப்போ 2021 16 to 21. இப்போ அதே ஃபார்முலா இப்போது எங்கே போய் சேருதுன்னா அந்த குழந்தைகளிடம் போய் சேருது. குழந்தைகளிடம் விஜய் உங்களுடைய தாய் தந்தையரை, பெற்றோரை விசிலில் வாக்களிக்க செய்யுங்கள் அந்த சமூக வலைதள அழுத்தம் குழந்தைகள் ஒரு மனநோயாளியாகவே மாற்றிடுச்சு. ஒரு சகோதரி சொல்கிறா, மரபணு மாறிய சகோதரி, விஜயன்னா முதலமைச்சர் ஆகலைன்னா குழந்தைகளை கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிடுவேன். அப்போது அந்த பெண்ணிடம் அரசியலே போய் சேரலை, கல்வி போய் சேரலை, பொது நோக்கம் போய் சேரலை. இது யாருடைய தப்புனா இந்த திராவிட இயக்கங்களுடைய தப்பு தான். எந்த திராவிட இயக்கம் பெரியாரை காலி செய்து அரசியலுக்குள்ள இந்த சினிமாவை கொண்டு வந்ததோ அந்த திராவிட இயக்கமே அதே சினிமாவில் அழியுது. சந்தோஷப்படணும். தம்பி உன் தங்க முகத்தை காமி. இந்த அயோக்கியர் அண்ணா உடைய வாதம், எம்ஜிஆர் அயோக்கியனா இல்லை, இந்த மக்களை ஏமாத்தலை. ஆனால் அதற்கு பின்னால் திரைப்படம் இல்லாமல் அரசியலே இல்லை. விஜயகாந்த் திரைப்படம், ரஜினிகாந்த் திரைப்படம், சீமான் திரைப்படம் இப்போ எங்கே வந்து நிற்குது? திரிஷா வீட்டில் போய் நிற்குது. இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அண்ணாவும் கருணாநிதி. இல்லை, மக்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்களா? இது மாதிரியெல்லாம் காணொலிகள் நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி விஜய் வெற்றி பெறாத சூழல் ஏற்பட்டால் ஒரு பெரிய பேராபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு. ஒன்றும் நடக்காது. நிறைய பேர் தற்கொலையில் முயற்சி இல்லை, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது சார், ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் சும்மா பில்டப். இந்த மீடியா ஆதவ அர்ஜுனா, கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுனா இந்த பில்டப் கொடுக்குறான்.
அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவ்வளோ மூடர்கள் முட்டாள்கள் இருக்காங்க. அரசியலே போய் சேராத மூடர்கள் முட்டாள்கள் இருக்கிறா. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு குழந்தை கேட்குது, என் ஸ்டாலின் அங்கிள் தான் இருக்கணுமா, விஜய் அங்கிள் வரணுமே. அவங்க அம்மா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, பார்ப்போம்டா அம்மா வரலையா, ஸ்டாலின் மீண்டும் வந்துட்டா நம்ம 2 பேரும் செத்து போகலாம் அப்படின்றாங்க. இல்லை அதான் சூழல் இருக்குல்ல. இல்லை அதாவதுங்க, இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இது மக்களுக்கு போய் சேருது. இந்த நிலை ஒரு எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமாகவே இருக்குது. ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இது செய்தி என்னவாகுது, மக்கள் பரவுது. இந்த கோலம் போடுங்க பெண்களே, விசில் கோலம் போடுங்கன்னு சொல்கிறார். ஏன் அப்போ பெண்கள் வாக்கு வங்கி விஜய்க்கு ஒரு பெரிய அளவில் அது தன்னால் இருக்க முடியும். எதால்? திரைப்படத்துறையா, சினிமாவால். ஒரு பெண்ணை எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், விஜய் மாதிரி மாப்பிள்ளை பாருங்கிறான். விஜய் திரிஷாட்ட போயிட்டார், அது தெரியல அந்த பிள்ளைக்கு. விஜய் கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ணி வச்சு திருமணத்துக்கு கோவா போனார், அது தெரியல. அப்போது மக்களிடம் எது போய் சேரல, அரசியல் முழுமையாக போய் சேராதனுடைய விளைவு அந்த ஜென் கே கிட்ஸ், ஜென்சி ஜென் கே கிட்ஸ், இவர்கள் தான் இவருடைய வாக்கு வங்கின்னு நினைக்கிறார். அவர்களுக்கு வாக்கே இல்லை. வாக்கே இல்லாதவர்களுடைய வாக்கை எப்படி பெற்றோர்களுக்கு அரசியல் தெரியும், பெற்றோர்களுக்கு அறிவு இருக்கும். நீங்கள் தாத்தா பாட்டியே குழந்தை சொல்லு, தாத்தா நீ போய் விஜய் அங்கிள் போட்டு வா. அப்போ தேர்தல் என்பது ஏதோ ஸ்வீட் கடையில் போய் பன் பட்டர் ஜாம் வாங்குவதை போல் அரசியல் ஆகி போச்சு. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சாதாரண ஒரு நபர்கிட்ட போய், தலைவா அப்போ ஒரு ஆட்டோ நிற்குதுன்னு வச்சுங்க, இந்த தலைவா பாரிஸ் போகலாமா கேட்குறது பார்த்துருக்கீங்களா? சகஜமாக இருக்கா? அப்போ தலைவருங்கிற வார்த்தை எவ்வளோ கேவலமாக போச்சுன்னு பார்த்தீங்களா? காமராஜர் தலைவருங்கிறோம், கக்கடை தலைவருங்கிறோம், அதே போல் பெரும் தலைவர்களை நம்ம தலைவருங்கிறோம். இப்போ எங்கே இப்போ என்ன பண்ணான், தலைவா என்னை ஏமாத்திடாத, கரெக்டாக மீட்டரை போடு. யார்கிட்ட? ஒரு ஆட்டோக்கார்கிட்ட. என்னை சுற்றிட்டு போய் காசை ஏமாத்திடாத, பார்த்து தலைவா, பார்த்துக்கு தலைவா. இப்போ தலைவர் என்பதை ஒரு ஏமாற்றுக்காரருடைய பெயர், மோசடிக்காரனுடைய பெயர் தான் என்ன, தலைவர். தலைவருங்கிறது சாதாரணமாக ஏமாத்துகிறவன், ஊழல் செய்கிறவன், அவர்களுக்கு பயன்படுத்துவது இந்த தலைவா ஆகி போச்சுன்னா அப்போ அரசியல் எவ்வளோ கேவலமாக போச்சுன்னு பாரு. இந்த தேர்தல் முடிவு வந்த பின்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காத்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க, அதெல்லாம் சல்லி ஆகும் அப்படின்ற ஒரு சலசலப்பு பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போது தாவேகாவை எதிர்ப்பவர்களை நாங்கள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு பழிவாங்குவோம், இந்த பெரிய செய்தி வருது. என்ன பழி வாங்கிடுவீங்க? நம்மை போன்ற உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எதிர்கருத்து பதிவு செய்வது ஜனநாயகத்தில் ஆபத்தா? இல்லைங்க, விஜய் தாங்க ஜெயிப்பார், விஜய் தாங்க 234 சீட்டு ஜெயிப்பார், இப்படி சொல்ல முடியுமா? அது என்ன அரசியல்? திமுக விமர்சனம் பண்ணுறோம், அதிமுக விமர்சனம் பண்ணுறோம், பாஜகவை பேசுகிறோம். விஜய அண்ணா வரும், ஜெயிக்கட்டும், ஆட்சியில் உட்காரட்டும், எல்லாத்துக்கும் இருக்குது, ஒரு வீடியோ வருது. அப்போ நம்மளாம் எங்கேயாவது நாடு கடத்திடலாமா? எங்களை கொண்டு அந்த மாநில போட்டுருவீங்களா? பக்குவம் இல்லை, இந்த இளைஞர்களுக்கு பக்குவம் இல்லை. பக்குவம் இல்லாதனுடைய விளைவு தான் விக்கிரவாண்டியில் போய் உச்சி வெயிலில் நீங்கள் டாய்லெட் தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்த பல பேர் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் திரைப்படத்துறையினுடைய புகழ் தன்னை ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தும். நமக்கு அரசியல் தெரிய வேண்டாம், காமராஜர் தெரிய வேண்டாம், கக்கனை தெரிய வேண்டாம், அஞ்சலை அம்மாவை தெரிய வேண்டாம், மனோரமாவை தெரிஞ்சால் போதும். இப்படியான மனநிலைக்கு கடந்த 50 ஆண்டு காலம் அரசியல் வந்துடுச்சு. நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் என்றைக்கு இந்த கருணாநிதி, அண்ணாதுரை, ஜெயலலிதாவும் அமர்ந்த பிறகு அரசியல் என்பது தகுதியானவர்களுக்கான இடம் இல்லை. இந்த அரசியல் நாற்காலி என்பது திரைப்படத்துறையிலிருந்து வருபவர்களுக்காக
காத்து இருக்கிறது ரிசர்வேஷன். அதுதான் சார். இப்போது மக்கள் மத்தியில் ஏன் இது போல் ஒரு விழிப்புணர்வு இல்லை? இப்போது ஒரு நீதியரசர் கிருபாகரன் ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கிறாரு. அப்போது எண்ணி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 ஊடகம் தான் வந்து நிற்குது. இதே மாதம்பட்டியோட இஷ்யூ போயிருந்தது, மாதம்பட்டிக்கும் அந்த ஜாயிண்ட் ரிசல்ட்டாக்கும் ஒரு இஷ்யூ போகுது, கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஊடகங்கள் வந்து நிற்குது, மைக்க போடுது. இது எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்க? இல்லை, இது திராவிட இயக்கத்திலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லா சீரழிவு கலாச்சாரமும் திராவிட இயக்கத்திலேருந்து ஆரம்பிக்கணும். திராவிட இயக்கங்கள் தான் சினிமாவை அரசியலை விட நீங்கள் அதிகமாக உருவாக்கியது அவர்கள் தான். இது இப்போ அரசியலிருந்து அதிகாரிகிட்ட வந்து இப்போ யார்கிட்ட வந்திருக்கு? ஊடகத்திட்ட வந்துருச்சு. நீங்கள் விஜய் வீட்டுக்கு முன்னாடி 100 கேமரா எப்பவும் நிற்கிது. விஜய் வீட்டுக்கு முன்னாடி 100 கேமரா எப்பவும் நிற்கிது. ஒரு நடிகை இறந்து போனால், இல்லை நடிகர் உறவினர் இறந்து போனால் டோட்டல் மீடியா அங்கே இருக்குது. எல்லா நடிகர் அங்கே வருவாங்க, நடிகை அங்கே வருவாங்க. இப்படியான அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஊடகத்துக்கு பயிற்சியே இல்லை. ஊடகத்துக்கு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கள்ளச்சந்தை முதலாளிகள். பச்சைமுத்து சிறையில் அடைபட்டு கிடந்தவர் ஒரு பெரிய மீடியா வச்சுருக்கார், 3 மீடியா வச்சுருக்கார். புதிய தலைமுறை, வேந்தர் டிவி, புது யுகம், எல்லாம் கள்ளச்சந்தை முதலாளி. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சன் தொலைக்காட்சி, நீங்கள் பாட்டியாலை சிறையிலேருந்து உள்ளே இருக்க வேண்டியவர், அவர் தான் பெரிய ஊடக முதலாளி. வின் டிவி தேவநாதன் இன்னும் சிறையிலே கிடக்கிறார். இன்னொரு சேனல் அதிபர் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்துட்டு, நான் மசாஜ் பண்ண போகிறேன், செல்லே எடுக்காது 1 மாதம் 3 மாதம்னு கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்துட்டு ஒரு சீட்டிங் கேஸில் அவர் வந்து இப்போ ஒரு ஊடகம் நடத்துகிறார், ஊடகத்தில் இருக்கார், ஊடக முதலாளியாக இருக்கார். இப்படி பல பேர், பல ஊடகங்கள் பூராமே நீங்கள் சிறையில் அடைபட்டு கிடக்கக்கூடியவர்கள் தான் ஊடக முதலாளி. இந்த ஊடக முதலாளிகளை ப்ரொமோட் பண்ணுவதா ஊடகவியலாளர்கள். அப்போது சினிமா நடிகை வீட்டில் தான் கேமரா வச்சு படுத்து கிடப்பான். அசைன்மெண்ட்டே நேராக நீ அந்த நடிகை வீட்டுக்கு போயிரு, வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ அறிவுபூர்வமாக அறிவு தளத்தில் சிந்திக்கக்கூடிய ஆட்கள் ஊடகங்களில் இல்லை. அப்போ ஊடகங்களும் ரஜினி எதை சொல்கிறாரு, கமலஹாசன் எதை சொல்கிறாரு, நடிகை எதை சொல்லுகிறாள், அதுதான் மக்களுக்கு போய் சேருது. எவ்வளவோ விஷயம் புதிய தலைமுறையிலையும் தந்தி டிவிலையும் டிபேட் போடும், எவ்வளவோ செய்தி இருக்குது, எதை பற்றியும் போடுவதே இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா, திரைப்படம் சம்மந்தமாக இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் சம்மந்தமாக பக்கத்து வீடுக்கு தெரியாத பார்ப்பன ஆட்களை ப்ரைம் டைமில் உட்கார வைக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பார்க்க யூடியூப்லாம் ஒன்றுமே தெரியாத பல பார்ப்பனர்களை ஆர்எஸ்எஸ் உருவாக்கி ஒரே பார்ப்பனை மயமாக இருக்குது. சாதி ஒழிப்பதற்காக உனக்கு சித்தாந்தம் இருக்கா? சனாதனத்தை ஒழிப்பதற்கு உன்ட ஏதாவது கொள்கை இருக்கா? அப்படி ஏதாவது கேட்க முடியுமா? இல்லை. சாதியும் சனாதனமும் இந்த மண்ணில் இருக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பார்ப்பன சங்கி தான் மீடியா முழுக்க நிறைஞ்சிருக்கான். அவனுடைய ஏதாவது அஜெண்டா இருக்கா? இல்லை. நடிகை வீட்டில் கிடக்கிறான், இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக ஆளாக இருக்கான். அப்போ இதுதான் ஒட்டுமொத்தமான மீடியாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆரோக்கியமான அரசியல் இங்கே வரப்போகுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன ரகசியம் சார்? விஜய் ஆன்மீக சுற்று போயிருக்கார், இன்றைக்கி ஸ்ரீயடி, நேற்று திருச்செந்தூர், இது போல் ஆன்மீகமாக போயிட்டு இருக்கார், ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு இருக்கார். என்ன ரகசியம் அதுக்கு பின்னாடி? இல்லை, அவருக்கு நிறைய கண்ணடியும் சொல்லடியும் கல்லடியும் பட்டிருக்கான். நிறைய தோஷம் பிடிச்சிருச்சான். தோஷத்தை நீக்குவதற்காக திருச்செந்தூரில் போய் நான் ஜோசப் விஜய் தான் கைது போடுறாரு. அதான் இந்து மதம் அல்லாதவர்களுக்கு ஒரு வருகை பதிவேடு பராமரிக்கப்படும், அதில் நான் ஜோசப் விஜய் தான் போடுறது. போடட்டும், தப்பில்லை, அது அவருடைய உரிமை. ஆனால் இதெல்லாம் அரசியல். ஷிரடி பாபா பார்க்க போயிருக்கார், எல்லாமே ஒரு அரசியல். காரணம், தனக்கு பிடித்த தோஷத்தை கழித்து முதலமைச்சர் நாற்காலியில் கடவுளே என உட்கார வை. மக்கள் உட்கார வைக்க வேண்டியதில்லை. யார் உட்கார வைப்பாங்க? கடவுள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான வேண்டுதல். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துட்டாருன்னா வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் நடக்கும். மக்களையோ ஜனநாயகத்தையோ ஒன்றும் இல்லை. மதுவை ஒழிப்பேன்னா 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருப்பான்.
மதுக்கடையை பூட்டிடுவாங்க. நான் வந்த முதல் கையெழுத்து பாருங்கன்னு சொல்லுங்கள், 1 கோடி ஓட்டு போட்டிருக்கோம். சாதியை ஒழிச்சிருவாங்க, சாதி சண்டையே நடக்காது. இப்போ ஒரு 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 புள்ளி விவரம் நான் இப்போ எடுத்தேன். நீங்கள் 2021, 26 என்ன எவ்வளோ நடந்திருக்குன்னா 8752 கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் போலீஸ் ரெக்கார்டு 3ல் 1 தான் போடுவான். அதே போல் 44,000 வழக்கு பாலியல் வழக்கு பெண்களுக்கு எதிராக புகாராயிருக்கு. இது அப்படியே ட்ரிபிள் ஆக்கிங்க. 3 வழக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி 500 1000 வாங்கி கொடுத்து முடிச்சு விட்ருவோம். 2200 பாலியல் நேரடியான வன்கொடுமை வழக்கு திமுக ஆட்சியில். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இதுக்கு தீர்வே கிடையாது. ஆனால் சிறுடி பாபா திருச்செந்தூர் முருகன்ட்டு போய் நான் முதலமைச்சர் ஆகும். காவிரியில் டெல்டா விவசாயி பூரா தற்கொலை பண்ணி சாகுறான். 100 செக் டேம் கட்டி ஒரு சொட்டு தண்ணி கூட நான் வீணாகாமல் காவிரி படுகையில் வருகிற தண்ணியை நான் பாதுகாப்பேன்னு ஒரு திட்டம் இருக்கா? இல்லை. அப்போது இந்த திராவிட இயக்கம் எப்படி ஏமாற்றுகிறதோ அதே போன்று நானும் ஏமாற்றுவேன். இதை தாண்டிங்க எந்த கொள்கையும் இல்லை. இதுக்கு தான் அந்த சிறுமிகளையும் சிறுமர்களையும் இளைஞர்களையும் தூண்டிவிட்டு எப்படியாவது ஆட்சியில் அமர வேண்டும் ஒரு வெறி. மக்கள் எப்படி நம்புகிறாங்க? மாற்று அரசியல்னு போகிறாங்க, ஆனால் இவரும் அதே ஸ்கீமில் தான் அதே திட்டங்களை சொல்கிறாரு. அதே இவர் இந்த பக்கம் 2000ன்னா இவர் 2500ன்னு சொல்கிறாரு. அப்போ மாற்றங்களை நோக்கி எப்படி பார்க்குறாங்க அவரை? இல்லை, அந்த அரசியலே இங்கே இல்லை. இப்போ இவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரணும்னா திமுக 25, அதிமுக 25% வாக்கு நிரந்தரமாக வச்சுருக்கு. இதை ரெண்டையும் முந்தினால் தான் ஆட்சிக்கு வர முடியும். அது வர முடியுமா? அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்லை. திமுக அதிமுக சொல்கிறது தான் நீங்களும் சொல்கிறீங்க. ப்ளஸ்ஸே உங்களுக்கு சினிமா கிளாமர், சினிமா கவர்ச்சி, இதை தாண்டி ஒன்றும் இல்லையே. ஒரு செய்தி, மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறது கொண்டு விட்டானா, ஏன் எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு செய்திங்க, இன்றைக்கி செய்திங்க. இது எதனுடைய தாக்கம் நினைக்கிறீங்க? சினிமா தாக்கம் தான். அழகாக இருந்தால் ஆபத்து, அவன் நம்மளை விட்டு வேற ஒருத்தர் கூட ஓடி போயிடுவா. இதெல்லாம் எங்கேருந்து வந்த செய்தி? சினிமாவில் தான். அண்ணா சொன்னார்ல, மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மனம் உண்டு. இது இவருக்கு இதுக்கு ஒரு இப்படி அறிஞ வேணுமா? அடுத்தவன் மனைவி இதான், அதான் பொருள். விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த தேர்தலில் தோற்றுட்டா அடுத்தது அவர் படம் நடிகை படம் வாய்ப்புக்கு போயிடுறாரு. ஏன்னா ஒன்று ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் மக்கள் அதை யோசிக்கலையே. இல்லைங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மாற்று அரசியல் ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த அரசியல் விஜய் தான் நான் மக்களில் முடிவு பண்ணால் நீங்கள் திமுக அதிமுக விழுகிற ஓட்டு பூரா விஜய்க்கு விழுந்துருக்கு. அப்படி விழுகலையே. இப்போ விழுந்து இப்போ இன்றைக்கி எக்ஸிட் போல் வருது, அது தெரிஞ்சு போயிருப்பார். திமுக எக்ஸிட் போல் அது திமுகவாக தான் இருக்கும். விஜய் எடுக்கிற ஆதவர்ஜன் எடுக்கிற எக்ஸிட் போல் ஆதவர்ஜனாக்காக தான் இருக்கும். தேர்தல் ஆணையம் எடுக்கிற எக்ஸிட் போல் அது பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும். யார் சொல்கிறது நம்புறது? இல்லை, திமுகவும் ஆட்சி கட்டில் ஏறுவோம், மே 8 பதவியேற்பு விழாலாம் பிளான் பண்ணுறாங்க. அவங்களோட எண்ணிக்கை 130 எண்ணிக்கையில் நகர்றாங்க. இந்த பக்கம் விஜயோட கட்சி தாவேகா, அதாவது விஜயோட ஃபேமிலி ஜோதிடர் 150 சீட்டு ஜெயிச்சு விஜய் சிஎம் ஆகிறன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடியும் அவர்களும் அப்போ 3 பேர் இல்லை, 3 மந்திரவாதி, 3 ஜோசியர், நம்பியுதிரிகள், நாயர்கள், அத்தனை பேர் 3 பேருமே ஜெயிச்சிருக்கின்றாங்க. இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு எத்தனை சிஎம் ஆகுது? அப்போது இது எவ்வளோ முட்டாள்தனம்னு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, அதாவது விஜய்க்கு நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. வேல்பாரின்னு ஒரு படம் பண்ண போகிறார். அதை பண்ணுற நிறுவனம் ஹிந்தி படம் எடுக்கிற பெண் மீடியா. அவங்க 100 படம் எடுத்திருக்கான். ஒரு 2000-3000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். இப்போ இதுக்கான அது சங்கர் தான் அந்த படத்தை இயக்க போகிறார். இதுக்கான பட்ஜெட்டு தயார், டைரக்டர் தயார், நடிகரும் தயார். இது கண்டிப்பாக பிஜேபிக்கு தெரியாமல் இருக்காது.
அந்த பெண் நிறுவனம், பெண் மீடியா பாஜகவுடைய பினாமி நிறுவனமாக தான் இருக்கும். அந்த முதலாளி 1000 கோடி 2000 கோடி போடுறான்னா பாஜக கட்டுப்பாடு வந்து அவன் செய்யவே முடியாது. அப்போ விஜய் எங்கே இருக்கான்னு தெரியுதா? யாருடைய கட்டளைக்கு இருக்கான்னு தெரியுதா? விஜயை பாஜக விடாதுங்க. சீமா கதை முடிஞ்சுது. சீமா கதை நீங்கள் இந்த நாயுடு சமூகம் முதல்ல வைகோவை எப்படியாவது முதலமைச்சர் ஆகலாம் முடிவு பண்ணாங்க. இவர் எங்கேருந்து வெளியே வந்தார், அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டார். அதன் பிறகு நாயுடு சமூகம் தூக்குன ஆள் விஜயகாந்த். தமிழ்நாட்டில் 3 எண்ணு தான் அதிகாரம். ஒன்று நாயுடு, ஒன்று நாட்டுக்குடி செட்டியார், 3வது நாடார். 3 பேர் தான். எந்த அதிகார மையமாக இருந்தாலும் 3 பேர் கட்டுப்பாடு தான் இருக்கணும். வைகோவை நாயுடு கை விட்டு, அப்போ விஜயகாந்த் கை விட்டு, இப்போ பிரேமலாதா கடைசி திமுக போய் சென்ட்டாங்க. யார்? நாயுடு லாபி பூரா பாசியம் கன்சேஷன் ரெட்டியார்களும் நாயுடுகளும் எங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க? திமுகவில். இப்போ அதே கதை தான். விஜய் எங்கே போய் செட்டிலாக போகிறாரு? பாஜக. ஏன்னா இப்போ அந்த பெண் மீடியா ஒரு 2000-3000 கோடி ரூபா வரலாற்று படத்தை எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் தயார் நிலைக்கு இப்போ கையெழுத்தாக போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சுன்னா முதலமைச்சர் நாற்காலி, இல்லைன்னா வேல்பாரி கேரக்டர், இதுக்கு தயார். அப்போது பாஜக கண்டிப்பாக விஜயை விடவே விடாது. ஏன்? சீமா சொல்வதை போல் நான் பெரியார் சிவரை பார்ப்பன கடப்பாரை வச்சு உடப்பண்ணார்ல, இப்போ அந்த வேலையை சீமான் கதை முடிஞ்சுது. இப்போ அந்த வேலைக்காக பாஜக கண்டுபிடித்த ஆள் தான் விஜய். அதுதான் செய்ய போகுது. இந்த பெண் மீடியா இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு வருவதற்கு, வேகமாக வருவதற்கு பாஜக என்ஓசி கொடுத்தா தான் வர முடியும். அமித்ஷா தலை ஆட்டினா தான் வர முடியும். எங்க அவர் வேண்டாங்க, நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா வராது. அப்போது இவர் ஒப்பந்தம் ஆகியிருக்கிறார். வேல்பாரி படத்தில் 2000 கோடி ரூபா வரலாற்று படம் சங்கர் எடுக்கிறார். பிரம்மாண்டம், இது வரைக்கும் இந்தியாவிலே வராத பிரம்மாண்டத்தை எடுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இவர் மேலும் வளர்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு. இன்று இருக்கிற அந்த சிபிஐ வழக்கு விஜய் மீது இருக்குது இல்லையா, அது மீண்டும் தேர்தலுக்கு பிறகு அது நோண்டுவாங்களா? எப்போதுமே கருணாநிதியும் நோண்டுறாங்க, அப்புறம் இவரை நோண்டாமல் இருப்பாங்க. எம்கே நாராயண கருணாநிதி பார்க்க வரும்போது பெரிய கோப்போடு தான் வருவார். சர்க்காரியா பூச்சி மருந்து ஊழல்லேருந்து 5 பாசிப்பயிர் ஊழல்லேருந்து எல்லாம் இந்த பேப்பரோடு தான் வருவார். எப்போது வேண்டுமானாலும் வழக்கு பாயும், எப்போது வேண்டுமானாலும் வழக்கு பாயும். அதுதான் அதிகார மையம். விஜய நீங்கள் திகாரம் பார்த்துட்டே இரு. எங்கள் கட்டுப்பாடில் இருந்தீங்கன்னா நீங்கள் கேரவனில் இருக்கலாம், ஏசியில் இருக்கலாம், உங்களோட திரிஷாவும் இருக்கும். இல்லைன்னா திகார் தான். இதுதான் பாஜக. எடப்பாடி மிரட்டுகிறவர்கள், ஸ்டாலினை மிரட்டுறவர்கள், சபரீசனை மிரட்டுறவர்கள், விஜயை மிரட்டு ரொம்ப நாள் ஆகுமா? இல்லை ரொம்ப நேரம் ஆகுமா? வாய்ப்பே இல்லை. நேற்று ஒரு சலசலப்பு பேச்சு சார். இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பு தோல்வி யாருக்கு சாதக பாதகமாக இருக்குது? இதுக்கு முன்னாடி அதிமுக தரப்பும் தாவேகா தரப்பும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. திஸ் ஆர் தட், இவங்களுக்கு ஒரு சில தொகுதி, அவங்களுக்கு சில தொகுதி வந்திருந்தாங்கன்னா இருவரும் இணைந்து செயல்படுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இதில் முடிவு பண்ணுறது சார் டெல்லி சார், பாஜக தான். திமுக வரக்கூடாது, பாஜகவுடைய அஜெண்டா அதுதான். யார் வந்தாலும் திமுக மீண்டும் வரக்கூடாது. திமுக வந்தால் டெல்லியில் இந்த கூட்டணிக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்தியா கூட்டணிக்கு திமுக கொடுக்கும். அது கொடுக்க விடக்கூடாது. அப்போ 40 சீட்டு வரலைன்னா பாஜகவுக்கு 40 தொந்தரவு குறையுது, 40 எதிர்ப்பு குறையுது. இதுதான் இப்போ பாஜகவினுடைய விருப்பம். விஜய் துணை போகிறார். இப்போ முஸ்லீம் ஓட்டை இப்போ உடைச்செடுத்தது தான் பாஜக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பாஜகவை குறைத்து என்றைக்குமே மதிப்பிட மாட்டேன், ஆர்எஸ்எஸ் பாஜகவை. ஆனால் நான் அடித்து சொன்ன விஜயை அதிமுகவோடு கூட்டணி தள்ளி விட்டுருவாங்க, என்டிஏ கூட்டணி கொண்டு வந்துடுவான்னு பார்த்தேன். அதை விட இப்போ லாபம். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருந்தால் கூட இந்த லாபம் வந்திருக்காது. திமுக ஓட்டு ஒட்டச்சு சிதறடிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு நோட்டு போயிருச்சு, முஸ்லீம் ஓட்டு போயிருச்சு. நீங்கள் விஜயும் என்டிஏ கூட்டணி இணைஞ்சிருந்தாருன்னா இது கூட எங்கே போயிருக்கோம்? திமுக போயிருக்கோம். அதிருப்தியாளர் வாக்கு இப்படி எல்லாமே விஜய் உடைத்து எடுத்தது பூரா திமுக வாக்கு, திமுகவுடைய சொத்துக்கள் தான், திமுகவினுடைய சுகங்கள் தான்.
அப்போ இதை பாஜக சரியாக திட்டமிட்டுருக்கு. இந்த 41 மரணம் நடந்து டெல்லியில் வைத்து மூத்த சிபிஐ அதிகாரி நீங்கள் இன்ச்சிஞ்சாக அரசியல் கிளாஸ் எடுத்து இதை சாதித்திருக்கிறார். ஆக இது மறைமுகமாக பாஜகவுக்கு வெற்றி, திமுகவுக்கு தோல்வி, விஜய்க்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. இந்த 2026 உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை 26 தேர்தல் ஏடிஎம்கே வந்துடும். 2வது இடம் விஜயா திமுகவா என்பது தான் தேர்தல். பார்ப்போம். காலம் பேசணும். முன்னேற்ற நன்றி, வணக்கம்.